Dear 12th standard students, in chapter number 5, exercise 5.5, sum number 5, parabolic cable. This is a parabolic cable of 60-meter portion. This is the road and this is a suspension bridge. இங்க தான் உங்களுக்கு வண்டிலாம் போகும். ரெண்டு பக்கம் இருக்கும். இந்த பக்கம் இதே மாதிரி இருக்கும், அந்த பக்கம் அதே மாதிரி இருக்கும், நடுவுல ரோட் இருக்கும். உங்களுக்கு இது கீழே தான் ஏதாவது ரிவர் அந்த மாதிரி இருந்ததுன்னா இந்த பிரிட்ஜ் மட்டும் இருக்கும். உங்களுக்கு இதோட லோட ஃபுல்லா இதுதான் சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கும். நடுவுல சப்போர்ட் லோட பிரிக்கிறதுக்காக நிறைய ஹரிசாண்டல் பார்ஸ் கொடுத்திருப்பாங்க. ஒவ்வொரு ஹரிசாண்டல் பாரும் 6 மீட்டர் டிஸ்டன்ஸ்ல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்திருக்காங்க. இதோட லோயர் மோஸ்ட் ஹைட் மட்டும் 3 மீட்டர்ஸ். Vertical cables are spaced every 6 meters. 6 meters cables வச்சிருக்காங்க. Calculate the length of the first two vertical cables. First ரெண்டு vertical cable ஓட length கேட்டிருக்காங்க from the vertex. This is my vertex. The lowermost portion is called the vertex. How to proceed with this sum? இப்போ இது ஒரு suspension bridge. ரெண்டு vertical poles இருக்கு. 16 meters lengthல இருக்குது. This is 16 meters. Lowermost height வந்து 3 meters. ஒவ்வொரு vertical post நடுவுல 6 meters gap இருக்கு. Now I am going to draw my x axis here and my y axis here. My x axis and y axis. This is my y axis. அப்போ x axis y axis மீட் பண்ற பாயிண்ட் என்ன ஆயிடும்? ஆரிஜினா மாறிடும். 0,0. My vertex is 0,0. இது டோட்டலா 16. கீழே மட்டும் 3 meters. அப்போ இது 13 ஆ மாறிடும். அப்போ 13, 3 ஆட் பண்ணீங்கன்னா 16. Total is 16. Total height of the pole is 16. நான் x axis இப்படி போனதுனால 16 மீட்டர் கொஞ்சம் வேஸ்டா போச்சு. 3 மீட்டர் வேஸ்டா போச்சு. இந்த 3 மீட்டர் ஹைட். அதனால 3 மீட்டர் வேஸ்டா போச்சு. மீன்ஸ் 13 மீட்டர். இந்த பாயிண்ட்க்கு வரேன். இந்த பாயிண்டோட x கோஆர்டினேட் பாத்தீங்கன்னா டோட்டலா 60. அப்ப பாதி எவ்வளவு இருக்கும்? பாதி 30 தானே இருக்கும். அப்ப பாதி 30, இந்த பக்கம் பாதி 30. அப்போ x கோஆர்டினேட் is 30 and y கோஆர்டினேட் கீழ இருந்து எடுக்க கூடாது. ஆக்சிஸ்ல இருந்து தான் எடுக்கணும். ஆக்சிஸ்ல இருந்து எடுத்தீங்கன்னா இது 13. அப்போ my p point is 30,13. vertex கண்டுபிடிச்சாச்சு 0,0. p point கண்டுபிடிச்சாச்சு 30,13. parabola open upwards. நடுவுல y axis இருக்கிறதுனால y a4 upwards na positive is equal to x square minus k போட்டுக்கணும். இந்த இடத்துல minus h போட்டுக்கணும். நம்ம h, k 0 தான் பாருங்க. hk 0ன்றதால இங்க 0 சப்ஸ்டிட்யூட் பண்ணீங்கன்னா your equation will be x square is equal to 4ay. After finding the equation of parabola, a is unknown. a கண்டுபிடிக்கிறதுக்கு இந்த பாயிண்ட் யூஸ் பண்ணிக்கணும். p 30,13 lies on parabola. Therefore இது x க்கு பதில் y க்கு பதில் சப்ஸ்டிட்யூட் பண்ணீங்கன்னா 30 square is equal to 4a into 13. இந்த டிவைட்ல கொண்டு வந்தீங்கன்னா 30 square by 13 is equal to 4a. Simplify ஃபைனலா கூட பண்ணிக்கலாம். 4a ஓட ஆன்சர் ரெடி. 4a is 30 square by 13. Therefore my parabola equation is x square is equal to 4a க்கு பதில் 30 square by 13 into y. This is my final answer. X square is equal to 30 square by 13 into y. After finding my x square is equal to 30 square by 13 into y, that is equation of parabola, I am coming to the question. Calculate the lengths of the vertical cables from the vertex. Two cables. First cable கேட்டிருக்காங்க, second cable கேட்டிருக்காங்க. இதோடைய x coordinate distance between the vertex and the first rod is 6 meters. அதனால இந்த பாயிண்ட் இருக்கு பாருங்க. இந்த p point, இந்த p point, இந்த pq னு வெச்சுக்கிறேன். இதெல்லாம் abcd. இந்த ab னு வெச்சுப்போம். ab இது cd னு கூட வெச்சுக்கிறேன். ABCD. இப்போ இந்த டிஸ்டன்ஸ் இருக்கு பாருங்க. இத நான் y1 வெச்சுக்கிறேன்.
இந்த டிஸ்டன்ஸ் y2 னு வெச்சுக்கிறேன் ஏனா from the axis y1 இப்போ a பாயிண்ட் வேணும்னா x ரெடி எனக்கு 6 ரெடியா இருக்கு 6, y தெரியாது அதனால இது y1 அதே மாதிரி c பாயிண்ட் வேணும்னா எனக்கு y கோஆர்டினேட் y2 ஆனா x கோஆர்டினேட் இது ஒரு 6 இது இன்னொரு 6 6 + 6 என்ன வரும் 12 இப்போ 12, y2 அப்போ a பாயிண்ட் கண்டுபிடிச்சிட்டேன் c பாயிண்ட் கண்டுபிடிச்சிட்டேன் எடுத்து போய் சப்ஸ்டிட்யூட் பண்ண போறேன் a பாயிண்ட் the top most point ஏனா இதோட ஹைட் தான் கேட்டிருக்காங்க ராடோட ஹைட் இது மட்டும் y1 எடுத்துக்கிட்டேன் நான் a6, y1 lies on parabola therefore இதில போய் சப்ஸ்டிட்யூட் பண்ணீங்கன்னா 6x க்கு பதிலா y க்கு பதிலா 6 square is equal to 30 square by 13 into y 6 square is equal to 30 square by 13 into y. Okay. Then cross multiply. 6 square is 36 into 13 by 30 square is 900 is equal to y. If you multiply and divide by 900, you will be getting y is equal to 0.52 meters. The multiply பண்ணி divide பண்ணீங்கன்னா y is equal to 0.52 meters. After obtaining this answer, இது மட்டும் தான் 0.5. எனக்கு தேவை AB. Length of the first rod is AB. அப்போ length of first rod AB is equal to 3 plus. ஏன் 3 plus? கீழே ஒரு 3 இருக்குது. இது எல்லாமே 3 இந்த ஹைட் ஃபுல்லா கட் பண்ணது எல்லாமே 3. ஏன்னா இந்த ஹைட் from the vertex is 3 plus இந்த distance தான் எவ்வளவு நமக்கு 0.52 meters. The answer is 3.52 meters. After finishing this AB rod ஓட length கண்டுபிடிச்சு முடிச்ச பிறகு we have to move to CD rod. To find a CD rod, you have to use this point, C point. இந்த point use பண்ணியாம் 12, y2 ஏனா இது y2. Again C point 12, y2 lies on parabola. இந்த ஈக்குவேஷன் சப்ஸ்டிட்யூட் பண்ணனும். x க்கு பதில் y க்கு பதில். அப்போ 12 square is equal to 30 square by 13 into y2. Second line point இருக்குது. அப்போ 12 square into 13 by 30 square 900 போட்டுக்கலாம். இது 144 போட்டுக்கலாம் is equal to y2. இதை simplify பண்ணீங்கன்னா you will be getting answer of 2.08. இதோட சம் முடியல. y2 னா இது மட்டும் தான். எனக்கு CD ஓட length வேணும். இப்போ length of second rod அவ என்ன கேட்டிருக்கானா two vertical cables னு போட்டுக்கலாம். ராடுக்கு பதில் cables. First cable, length of second cable எல்லாமே vertexல இருந்துதான். அப்ப இதோட distance என்ன வச்சிருக்கோம் CD is equal to திருப்பி 3 ஆட் பண்ணனும். ஏன் திருப்பி 3 ஆட் பண்ணனும்? கீழ 3 இருக்குது. மேல தான் y2 இருக்குது. 3 plus 2.08 answer is 5.08 meter will be the second answer. So first answer will be 3.52 and second rod will be 5.08 meters. Thank you.